ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஎம்ஏசிங் சேனல். பொதுவா நாமெல்லாம் நாய்களையும் பூனைகளையும் தான் செல்ல பிராணிகளா வளர்த்துட்டு வருவோம். ஆனா உலகத்தில் இருக்கிற சில பேர் ரொம்பவுமே ஆபத்தான வினோதமான விலங்குகளை செல்ல பிராணிகளா வளர்த்துட்டு வராங்க. ஒரு 20 அடி நீளமுள்ள மலைப்பாம்ப செல்ல பிராணியா வச்சிருக்கிற சிறுவன்ல இருந்து தங்களோட வீட்டுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய முதலைய பெட்டா வச்சிருக்கிற ஒரு குடும்பம் வரைக்கும் இந்த வீடியோல உலகத்தில் இருக்கிற ரொம்பவுமே ஆபத்தான 10 செல்ல பிராணிகளையும் அதை வளர்ப்பவர்களையும் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் தரப்போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். டாட்லெஸ் crocodile முதலை பொதுவா எவ்வளவு ஆபத்தான விலங்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்பேற்பட்ட முதலைய ஒரு சின்ன குழந்தைக்கு செல்ல பிராணியா கொடுத்து வளர்க்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அப்படிதான் இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு தந்தை தன்னோட மகளான ஷியாவு லெபண்டிஸ்ங்கிற இந்த சிறுமிக்கு ஒரு முதலை குட்டிய செல்ல பிராணியா பரிசீலிச்சிருக்காரு. அந்த முதலை குட்டியை குளிப்பாடுறது, அதுக்கு உணவு கொடுக்கறது, அதோட படுத்து தூங்குறதுன்னு ரொம்பவுமே ஆபத்தான முறையில பெரும்பாலான நேரங்களை அந்த முதலை குட்டியோட தான் அந்த சிறுமி செலவு செஞ்சுட்டு வருது. இந்த மாதிரி ஒரு முதலை குட்டிய செல்லப்பிராணியா வச்சிருக்கிறதாலேயே இந்த சிறுமி அந்த பகுதியில ரொம்பவுமே ஃபேமஸ் ஆகுறாங்க. இந்த முதலை இப்போ சைஸ்ல சின்னதா தான் இருக்கு. ஆனா இது வளர்ந்து பெருசாகும் போது அது கண்டிப்பா அந்த சிறுமிக்கு ஆபத்தாக தான் முடியும். பைத்தான் பாம்புன்னு சொன்னா படையும் நடுங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க இந்த வீடியோல பாக்குற இவ்வளவு பெரிய மலைப்பாம்பு ஒரு சிறுவனோட செல்ல பிராணின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆனா அதுதான் உண்மை. கம்போடியா நாட்டை சேர்ந்த சான் பேத்துங்கிற இந்த சிறுவன் 20 அடி நீளமும் 100 கிலோ எடையும் கொண்ட இந்த மலைப்பாம்பை செல்ல பிராணியா வளர்த்துட்டு வரான். சின்ன வயசுல இருந்து வித்தியாசமான செல்ல பிராணிகளை வளர்க்கறதுல ஆர்வம் கொண்ட இந்த சிறுவனுக்கு அவரோட தந்தை ஒரு குட்டி மலைப்பாம்பை செல்ல பிராணியா கொடுக்கறாரு. அதுதான் பின்னாடி வளர்ந்து 20 அடி நீளமுள்ள மிகப்பெரிய மலைப்பாம்பா மாறுது. ஆனா இவ்வளவு பெரிய மலைப்பாம்பை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம அந்த சிறுவன் அந்த பாம்பு மேல படுத்து விளையாடுறது, அந்த பாம்பு கூடயே தூங்குறதுன்னு அது கூடயே வாழ்ந்துட்டு வந்திருக்கிறான். ஆனா ஒரு நாள் யாரும் எதிர்பாராத விதமா அந்த மலைப்பாம்பு அந்த சிறுவனை கடிச்சிருச்சு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அந்த சிறுவனோட உயிரை காப்பாத்துறாங்க. என்னதான் பாம்பு அந்த சிறுவனை கடிச்சிருந்தாலும் அந்த பாம்பை எடுத்துட்டு போறதுக்கு அந்த பையன் அனுமதிக்கிறதே கிடையாது. ஹைனாஸ் பொதுவா 2-3 நாய்கள் வளர்க்கறதே நம்மளுக்கு கடினமான காரியமா இருக்கும் போது எத்தியோப்பியால இருக்கிற ஹராரே பகுதியை சேர்ந்த கடாவன் குராங்கிற மனிதர் 6க்கும் மேற்பட்ட ஹைனாஸை செல்ல பிராணியா வளர்த்துட்டு வராரு. காட்டுல இருந்து அந்த ஹைனாஸை பிடிச்சிட்டு வந்து அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து தன்னோட வீட்டுல ஒரு நாய் மாதிரி அந்த ஹைனாஸை வளர்த்துட்டு வராரு. அதனாலேயே அங்க இருக்கிற மக்கள் இவரை ஹைனா மேன் அழைக்கிறாங்க. இவரையும் இந்த ஹைனாஸையும் பாக்குறதுக்காகவே உலகத்துல இருந்து பல பேர் அந்த ஏரியாக்கு போறாங்க. அப்படி போறவங்க அந்த ஹைனாஸ்க்கு உணவு கொடுக்கலாம். அவைகளும் அவர்கள் கொடுக்கிற அந்த உணவை வந்து அமைதியா சாப்பிட்டு போகுது. அது மட்டும் இல்ல, இந்த ஹைனாஸை வச்சு லோக்கல்ல இந்த மனிதர் சர்க்கஸ் எல்லாம் காமிச்சு பணமும் சம்பாதிச்சுட்டு வராரு. விலங்கு ஆர்வலர்கள் இந்த மாதிரி ஹைனாஸை வச்சு இப்படி எல்லாம் செய்யறது தவறுன்னு சொன்னாலும் அவர் அதை நிறுத்துறதா இல்ல. தொடர்ந்து இந்த ஹைனாஸை வச்சு அவர் பணம் சம்பாதிச்சுட்டு தான் இருக்காரு. எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாம இந்த ஹைனாஸை இப்படி வளர்க்கும் போது ஒரு சிறிய தவறு நடந்தாலும் அங்க இருக்கிற பல பேரோட உயிரை இந்த விலங்குகள் கண்டிப்பா ஒரு நாள் பறிச்சிரும். பிரவுன் பேர் 7 அடி உயரமும் 350 கிலோ எடையும் உள்ள ஒரு கரடியை நம்ம நேர்ல பார்த்தா அந்த இடத்துல இருந்து தெரிச்சு ஓடுவோம். ஆனா ரஷ்ய நாட்டுல இருக்கிற ஸ்வெத்லானா மற்றும் யூரி கப்பல் மிகப்பெரிய ஒரு கரடிய தங்களோட செல்ல பிராணியா வளர்த்துட்டு வராங்க. இந்த கரடிக்கு 3 வயசா இருக்கும் போது ஒரு அனிமல் ரெஸ்கியூல இந்த கரடி அவங்களுக்கு கிடைக்குது. அதன் பிறகு இந்த கரடிய அவங்களோட செல்ல பிராணியா அவங்க வீட்லயே வளர்த்துட்டு வராங்க. இந்த கரடி அவங்களோட கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கும் அதிகமா கூட வாழ்ந்துட்டு வருது. ஒரே சோஃபால உட்கார்ந்து சினிமா பாக்குறது, டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிடுறதுன்னு இந்த கரடி அந்த வீட்டுல ஒருத்தராவே மாறிடுச்சு. சில சமயங்கள்ல இந்த கரடியை அவங்க ஒரு சின்ன குழந்தையாவே மாத்திடுவாங்க. சின்ன குழந்தைக்கு ஸ்பூன்ல ஊட்டி விடுற மாதிரி உணவை எல்லாம் ஊட்டி விட்டு ரொம்பவுமே செல்லமா அந்த கரடியை வளர்த்துட்டு வராங்க. இத பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்பவுமே வினோதமா தான் இருக்கு. இவ்வளவு பெரிய ஆபத்தான கரடிய செல்ல பிராணியா வளர்த்துட்டு வர இந்த ஜோடிகளை பார்க்கும்போது அது நம்மளுக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. கோஜாக் இதற்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோல பார்த்த அந்த சிறுமி ஒரு சின்ன முதலைய தான் செல்ல பிராணியா வச்சிருந்தாங்க. ஆனா இந்தோனேஷியால இருக்கிற இந்த ஃபேமிலி ஒரு மிகப்பெரிய முதலைய தங்களோட வீட்டுக்குள்ள ஒரு செல்ல பிராணியா வளர்த்துட்டு வராங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன குளத்தை கட்டி அதுல இந்த முதலைய கிட்டத்தட்ட 20 வருஷமா தங்களோட செல்ல பிராணியா அவங்க வளர்த்துட்டு வராங்க. அதுக்கு கோஜாக்னு பேரும் வைக்கிறாங்க. ஒரு தடவை அந்த பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குல இந்த முதலை அவங்க வீட்டுல தஞ்சமடையுது. இந்த முதலைய ரெஸ்கியூ பண்றதுக்கு ஃபாரஸ்ட் ஆபீஸ்
ஆபீசர்ஸும் வராங்க. ஆனா இந்த ஃபேமிலி அந்த முதலைய அவங்க கிட்ட ஒப்படைக்காம தங்களோட வீட்லயே செல்லப்பிராணியா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த முதலை அங்க இருக்கு. இந்த முதலையால அந்த வீட்டுல இருந்த குழந்தைகளுக்கோ இல்ல மற்ற செல்ல பிராணிகளுக்கோ இல்ல இதை பார்க்க வர யாருக்குமே எந்த ஒரு ஆபத்தையும் இந்த முதலை ஏற்படுத்துறது இல்ல. அது ரொம்பவுமே அமைதியா அந்த சின்ன குளத்துல இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு வந்திருக்கு. ஆனா இப்படியே அந்த விலங்கு கடைசி வரைக்கும் அமைதியா இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்ப வேணா அது தன்னோட ஆபத்தான முகத்தை காட்டலாம். சீட்டாஸ். சவுத் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த கேஷுமன்கிறவரு ஒரு நேஷனல் பார்க்ல ரேஞ்சரா ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் அந்த பார்க்ல அவர் 2 சிறுத்தை குட்டிகளை ரெஸ்கியூ பண்றாரு. அந்த 2 சிறுத்தை குட்டிகளையும் தன்னோட குழந்தைகளான மிலன் மற்றும் கைலாக்கு செல்ல பிராணிகளா வளர்க்கறதுக்கு வீட்டுக்கே கொண்டு வந்துடுறாரு. அந்த சிறுத்தை குட்டிகள் அவங்க வீட்டுக்கு வரும்போது மிலனோட ஏஜ் வெறும் 3 தான். கேட்கறக்கே அதிர்ச்சியா இருந்தாலும் இது உண்மையா நடந்திருக்கு. அந்த 2 சிறுத்தை குட்டிகளையும் இந்த குழந்தைகளோட ரொம்பவுமே நெருக்கமா அவர் பழக விடுறாரு. இந்த சிறுத்தைகளோட விளையாடுறது, அவைகளை கூட்டிட்டு வாக்கிங் போறதுன்னு இந்த குழந்தைகளும் ரொம்பவுமே என்ஜாயும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இந்த சிறுத்தைகளை எல்லாம் ஹேஷுமன் வெளியே கூட்டிட்டு போய் அவைகளுக்கு எப்படி வேட்டையாடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காரு. இப்படி இந்த சிறுத்தைகளுக்கெல்லாம் வேட்டையாடுறத பத்தி சொல்லி கொடுக்கறது பின்னாடி அவரோட குழந்தைகளுக்கு அது பேராபத்தா முடியலாம். ஹிப்போஸ். பொதுவா நீர் யானைகளை சாதுவான விலங்குன்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம். ஆனா வருடந்தோறும் ஆப்பிரிக்கால இந்த நீர் யானையோட தாக்குதலால மட்டும் 500க்கும் மேற்பட்டோர் இறந்துட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நீர் யானைய சவுத் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த டோனி மற்றும் ஷெர்லி கப்பல் தங்களுடைய செல்லப்பிராணியா வளர்த்துட்டு வராங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்துல ஒரு குட்டி நீர் யானை தன்னோட தாயிடமிருந்து பிரிஞ்சு இந்த வெள்ளத்துல அடித்து வரப்படுது. அந்த குட்டி நீர் யானைய ரெஸ்கியூ பண்ணி இந்த ஜோடி அவங்களோட செல்லப்பிராணி வளர்த்துட்டு வராங்க. அந்த நீர் யானைக்கு ஜெசிகான்னு பேரெல்லாம் வச்சு ரொம்பவுமே பாதுகாப்பா வளர்த்துட்டு வராங்க. அந்த நீர் யானையும் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா இடத்துக்கும் சர்வசாதாரணமா போயிட்டு வருது. அந்த நீர் யானைக்கு போர்வையெல்லாம் போத்தி சாதாரண செல்லப்பிராணி கவனிச்சுட்டு வர மாதிரி இந்த கப்பல் அந்த நீர் யானைய வளர்த்துட்டு வராங்க. இந்த நீர் யானை இருக்கிற இந்த வீடு இப்போ ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட்டா மாறிடுச்சு. இந்த ஜெசிகாவை பாக்குறதுக்காகவே உலகத்திலிருந்து பல பேர் இவங்க வீட்டுக்கு வராங்க. அந்த நீர் யானையோட தற்போதைய எடைன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1100 கிலோ. என்னதான் இவ்வளவு பெரிய நீர் யானையா இருந்தாலும் இந்த ஜெசிகா அந்த வீட்டுல இருக்கிறவங்களையோ இல்ல அதை பார்க்க வரவங்களையோ யாரையும் எதுவும் செய்யறது இல்ல. டைகர்ஸ். காட்டுல இருக்கிற விலங்குகள்ல ஆபத்தான ஒரு விலங்கு தான் புலிகள். அவைகளை ஜூல நம்ம பார்க்கும் போதே அது நம்மளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஆனா பிரேசில் இருக்கிற மரிங்கா பகுதியை சார்ந்த ஆரி மார்க்குங்கிறவரு கிட்டத்தட்ட 6 புலிகளை தன்னோட வீட்டுல செல்ல பிராணியா வளர்த்துட்டு வராரு. இந்த 6 புலிகள்ல 2 புலிகளை சர்க்கஸ்ல இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்காரு. மீதம் இருக்கிற 4 புலிகள் அனிமல் ரெஸ்கியூ பண்ணும்போது இவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த புலிகளை எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்து தன்னோட வீட்டிலேயே வச்சு வளர்த்துட்டு வராரு. இந்த புலிகளுக்காகவே தன்னோட வீட்டை ஒரு மினி ஜூவாவே மாத்திட்டாரு. இவர் மட்டும் இல்லாம இவர் ஃபேமிலியும் இந்த புலிகள் வளர்க்கறதுல இவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த புலிகளுக்கு உணவு கொடுக்கறதுல இருந்து அவைகளுக்கு நீந்த கத்து கொடுக்கறதுன்னு பலவிதமான ட்ரைனிங்களை கொடுத்து அவைகளை ரொம்பவுமே பாதுகாப்பா வளர்த்துட்டு வராங்க. என்னதான் இவங்க ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து இந்த புலிகளை பாதுகாப்பா வளர்த்திட்டு வந்தாலும் புலிகள் எப்பவுமே ஒரு ஆபத்தான விலங்கு தான். அது தன்னோட குணத்தை கொஞ்சம் மாத்தினாலும் இவங்க ஃபேமிலியில இருக்கிற யாரும் கண்டிப்பா உயிரோடவே இருக்க முடியாது. போலார் பேர். சில பேர் வினோதமான செல்ல பிராணிகள் வளர்க்கறதுல ரொம்பவுமே ஆர்வம் காட்டுவாங்க. அப்படிதான் கனடா நாட்டை சேர்ந்த மார்க் என்ற நபர் ஒரு மிகப்பெரிய பனிக்கரடிய தன்னோட செல்ல பிராணியா வளர்த்துட்டு வராரு. அந்த பனிக்கரடியோட உயரம் மட்டும் 8 அடி, அதோட எடை மட்டும் 400 கிலோ. ஸ்வீடன்ல இந்த மனிதர் இருந்தபோது அங்கிருந்த ஒரு அனிமல் பார்க்ல அனிமல் ட்ரெயினரா பணியாற்றிட்டு வந்திருக்காரு. அந்த சமயத்துல அங்க பிறந்த ஏஜிங்கிற ஒரு போலார் பியரை இவர் எடுத்து தன்னோட செல்ல பிராணியா வளர்த்துட்டு வராரு. உலகத்திலேயே பனிக்கரடிய செல்ல பிராணியா வச்சிருக்கிற ஒரே நபர் இவர் மட்டும்தான். அந்த பனிக்கரடியோட விளையாடுறது அது கூட நீந்தறதுன்னு ரொம்பவுமே செல்லமா அதை வளர்த்திட்டு வராரு. இந்த பனிக்கரடி அலாஸ்காங்கிற ஹாலிவுட் மூவில எல்லாம் நடிச்சிருக்கு. இந்த மாதிரி பனிக்கரடிகளை எல்லாம் பெட்டா வளர்க்கறதுக்கு இவங்களுக்கு எப்படிதான் யோசனை வருதுன்னு தெரியல. லயன்ஸ். காட்டுக்கு ராஜாவான சிங்கத்தை தன்னோட வீட்டுக்கு ராஜாவாக்கின கதை தான் இது. பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மிகப்பெரிய பணக்காரரான முல்டானிங்கிற ஒரு நபர் ஒரு ஆண் சிங்கத்தை தன்னோட வீட்டுல செல்ல பிராணியா வளர்த்துட்டு வராரு. அவரு அந்த சிங்கத்துக்காகவே தன்னோட வீட்டுல ஒரு மிகப்பெரிய ரூமையே கட்டியிருக்காரு. அதுல ரொம்பவுமே காஸ்ட்லியான பெட், ஏசின்னு சகல வசதிகளையும் அந்த சிங்கத்துக்கு செஞ்சு கொடுத்திருக்காரு. ஒரு நாளைக்கு அந்த சிங்கம் சாப்பிடுற இறைச்சியோட அளவு மட்டும் கிட்டத்தட்ட 10 கிலோ. அவரு தன்னோட பங்களா முழுவதும் இந்த லயனை
ஃப்ரீயா சுத்தி வரதுக்கு அலோவ் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு ஆண் சிங்கத்தை செல்லப்பிராணியா வளர்க்கறது தனக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அவர் கருதுறாரு. சாதாரணமா நாய்களையே நம்ம ட்ரைனிங் கொடுக்காம வளர்த்தா சில சமயங்கள்ல அது நம்மளுக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். ஆனா இவ்வளவு பெரிய சிங்கத்தை எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம இப்படி வீட்டுல வளர்த்துட்டு வர்றது பின்னாடி இந்த மனிதருக்கு மிகப்பெரிய ஆபத்தா முடியலாம். இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த மாதிரி ஆபத்தான விலங்குகளை செல்லப்பிராணியா வளர்த்துட்டு வர இந்த மனிதர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.